இப்ப கடைசியா நம்ம அண்ணன் சீமானுக்கு ஐயா ராமசாமியே சப்போர்ட்டா வந்திருக்கிறாரு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? நம்ம ராமசாமி இத மட்டும் சொல்லலைங்க, கல்லுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு, கல்ல மட்டும் தடை செய்யாம இருந்திருந்தா என் தங்கச்சி புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு மனுஷன். ஐயோ அம்மா. அடுத்தது நம்ம சுந்தரவல்லி அக்கா, அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லை. அண்ணன் சீமான்னு வந்துட்டா போதும் உடனே வாயை தூக்கிட்டு வந்துருவாங்க திட்டதுக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாரும் கல்லு குடிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பனைமரம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இதனால குலத்தொழில் வளரும், அதானே? ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்க ஐயா ஈவேரா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. பாக்குறியா? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். கல் குடித்தால் தொழிலாளர்கள் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் வேலை செய்வார்கள். கல்லில் மருத்துவ குணம் உள்ளது. கல்லில் எந்த ஒரு கலப்படமும் செய்யாமல் நேரடியாக தென்னந்தோப்பிற்கே சென்று இயற்கையாக கிடைக்கும் கல்லை பருக வேண்டும். மீண்டும் கல் இறக்குவதால் குலத்தொழில் வளருமே என்று யாரும் அச்சப்பட வேண்டாம். இப்போது யாரையும் தொழிலை குறிப்பிட்டு இழிவாக பேசும் வழக்கம் இல்லை, அது ஒழிந்து விட்டது. அதனால தாராளமா எல்லாரும் கல்லை இறக்கி குடிக்கலாம். அட டென்ஷன் ஆகாதீங்க திராவிடர்களே. இதையெல்லாம் சொன்னது நானோ எங்க அண்ணன் சீமானோ இல்ல, இதையெல்லாம் சொன்னது உங்க ஐயா ஈவேரா. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல்லை இறக்குனாலும் இறக்குனாரு. இந்த திராவிட தற்குறிசோட கதறல் சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. அவரு கல்லை இறக்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா இந்த திராவிட தற்குறிஸ் கல்லு குடிச்ச குரங்காட்டம் இங்கேயும் அங்கேயும் தாவறானுங்க, கண்டதையும் ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டாடே, உண்மையாவே உங்களுக்கு என்னடா பிரச்சனை? கல்லை இறக்குறது பிரச்சனையா, இல்ல அத சீமான் இறக்குனது பிரச்சனையா? இல்ல எல்லாரும் கல்லு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துருமே அப்படின்னு பயப்படுறீங்களா? இருக்கலாம். ஏன்னா டாஸ்மார்க்ல மட்டமான சாராயத்தை வித்து அதனால பல பேரை கொன்னு பல பேரோட தாலி அறுத்து அதுல வர வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்துற கேடுகட்ட கேவலமான கையாளாகாத திராவிட மாடல் அரசு தான் இந்த திமுக அரசு. வெரி குட்ரா. அது எப்பரா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. அதுலயும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் குடிகாரங்கிட்ட புடுங்கி திங்கிற திருட்டு கூட்டம் தானே இந்த திமுக கூட்டம். அப்ப கல்ல இறக்கனா பயப்படத்தான் செய்வாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இன்னும் சில திராவிட தற்குரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கல்லு குடிக்க ஆரம்பிச்சுட்டா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பனைமரம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க, இது குலத்தொழில தான் வளர்த்து விடும் அப்படின்னு அறிவாளித்தனமா பேசுறானுங்க. அடே, இந்த காலத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பனைமரம் ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இதுதான்டா இருக்கிறதுலயே ரொம்ப கேடுகட்ட கேவலமான ஈனத்தனமான மானங்கெட்ட ஜாதி ஆணவ மனநிலை. அத ஒரு தொழிலா மாத்தி நவீன முறையில மரம் ஏறுவதற்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து அதன் மூலமா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாயை பெருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கவே தெரியாது இல்ல? அதுலயும் குறிப்பா இந்த ஜீவசகாப்தனும் செந்தில்வேலும் எல்லா சேனலுக்கும் போய் உக்காந்துக்கிட்டு இதையே புலம்புறானுங்க. ஐயோ, குலத்தொழில் வளர்ந்துருமே குலத்தொழில் வளர்ந்துருமே அப்படின்னு இந்த 2 கூமுட்டையும் பெனாத்திக்கிட்டே கிடக்குது. ஒருத்த முட்டா பீஸு, இன்னொருத்த முரட்டு பீஸு. அடுத்தது நம்ம சுந்தரவல்லி அக்கா, அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லை. அண்ணன் சீமான்னு வந்துட்டா போதும் உடனே வாயை தூக்கிட்டு வந்துருவாங்க திட்டதுக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரிடா, இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன? மறுபடியும் எல்லாரும் கல்லு குடிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பனைமரம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இதனால குலத்தொழில் வளரும், அதானே? ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்க ஐயா ஈவேரா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. பாக்குறியா? காமராஜர் ராஜாஜி விஷமம் செய்வாரே என்று கொஞ்சம் பயப்படுகிறார். மற்றும் நான் நினைக்கிறேன், கல்லுக்கடையை திறந்தால் யார் மரம் ஏறுவார்கள்? நாடார்கள் தானே. மறுபடியும் ஜாதி இழிவு வந்து விடுமே என்று நினைக்கிறார். இனி கல்லுக்கடை வந்தால் எல்லா ஜாதியாரும் மரம் ஏறுவார்கள்
இப்போதும் பல ஜாதியார் ஏறுகிறார்கள். மேலும் இனி தொழிலால் இழிவு இல்லை. மனிதனை இழிவு செய்ய தொழிலை இதுவரை குறியாக சொன்னார்கள். தொழிலால் இழிவு என்பது இனிமேல் இருக்காது. எல்லோரையும் காமராஜர் படிக்க வைத்து விட்டார். படித்தவன் மரம் ஏறுவானா? தேவை உள்ளவன் தானே மரம் ஏறுவான். வண்ணான் மகன் வண்ணானாக, நாவிதன் மகன் நாவிதனாக இனி ஆகவே மாட்டான். ஆனதால் இனி பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு உங்க ஐயா ஈவேரா 1-2-1963 விடுதலையில தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணுவ? படிச்சவன் யாருமே மரம் ஏற மாட்டான். கல்லு தேவைப்படுற யாரா இருந்தாலும் மரம் ஏறுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல, அதாவது அவர் சொன்னது 1963ல, அப்பவே சொல்றாரு இந்த காலத்துல தொழிலை குறிப்பிட்டு ஒரு மனுஷனை இழிவா பேசுற வழக்கம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாருமே படிச்சு முன்னேறிட்டாங்க. அதனால இந்த கல்லை இறக்குறது மூலமா குலத்தொழில் வளருமே அப்படின்னு கவலைப்பட வேணான்னு ராமசாமியே சொல்லி இருக்கிறாரு. இப்ப அவரை என்ன சொல்லுவ? அண்ணன் சீமான்னு வந்துட்டா மட்டும் அவ்வளவு பேச்சு பேசுறீங்க, அவ்வளவு மோசமா திட்டுறீங்க. எங்க உங்க ஐயா ஈவேராவை திட்டுங்க பார்க்கலாம். டேய் தகப்பா வைசன் நில்றா தகப்பா வைசன் ப்ளீஸ் டேய் தகப்பா ப்ளீஸ் நில்றா வைசன் டேய் தகப்பா நில்றா. அட நம்ம ராமசாமி இத மட்டும் சொல்லலைங்க. கல்லுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு. கல்லை மட்டும் தடை செய்யாம இருந்திருந்தா என் தங்கச்சி புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு மனுஷன். நீங்களே கேளுங்களேன். என் தங்கை கண்ணம்மாவின் புருஷன் மாப்பிள்ளை நாயக்கர் என்று பெயர். 5 வருஷத்திற்கு முன்பு செத்து போனார். அவர் முன்பு அதிசார வயிற்றுப்போக்கு வியாதிக்கு மது அருந்திக் கொண்டு இருந்தார். கள்ளுக்கடையை நிறுத்தியவுடன் அவருக்கு அவ்வியாதி வந்துவிட்டது. கொஞ்ச நாள் திருட்டுத்தனமாக ஏதோ ஏற்பாடு செய்து கள் குடித்துக் கொண்டு இருந்தார். கெட்ட பெயருக்கு பயந்து கொண்டு நிறுத்திவிட்டார். அதனால் அவருக்கு வியாதியின் வளர்ச்சி அதிகமாகி செத்து போய்விட்டார். மதுவிலக்கு இல்லாவிட்டால் இன்னமும் இருந்திருப்பார். இன்னும் பல நோய்களுக்கு கள் நல்ல மருந்து என்று டாக்டர்களும் நாட்டு வைத்தியர்களும் சொல்லுவதை நீங்களே தெரிந்திருப்பீர்கள். கல்லுல மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளும் அண்ணன் சீமானும் பேசினா மட்டும் அந்த திட்டுறீங்கல்ல. இப்ப உங்க ஐயா ஈவேரா அதே கருத்தை சொல்லி இருக்கிறாரு. எங்க அவரை கொஞ்சம் திட்டு பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அட நம்ம ராமசாமி இத மட்டும் சொல்லலைங்க. அண்ணன் சீமான் சொல்லாத பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. ஒரு படி மேல போய் அந்த காலத்துல கட்டப்பட்ட கோவிலை எல்லாம் போய் பாருங்க. அங்க நிப்பாட்டி இருக்கிற பெரிய பெரிய கல் தூணை எந்த ஒரு விஞ்ஞான கருவியும் இல்லாம ஒரு தொழிலாளி தன்னுடைய உடல் பலத்தாலையும் ஊக்கத்தாலையும் தூக்கி நிறுத்தி இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அன்றைக்கு கல் அனுமதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அந்த ஊக்கமும் உடல் பலமும் இல்லாம போயிருச்சு. காரணம் என்ன? இந்த கல்லை தடை செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதையும் படிக்கிறேன் கேளுங்க. அந்த நாளில் கட்டப்பட்டிருக்கும் பெரிய பெரிய கோயில்களை பாருங்கள். அதில் நிறுத்தப்பட்டிருக்கும் பெரிய பெரிய தூண்களை பாருங்கள். ஜாக்கி, கிரேன், லிப்ட் போன்ற விஞ்ஞான கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் எப்படி இதையெல்லாம் செய்தார்கள்? தொழிலாளிகள் உடல் பலமும் ஊக்கமும் தானே. அதே தொழிலாளி தானே இன்று ஊக்கம் கெட்டு கிடக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? ஒரு தொழிலாளி வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கொஞ்சம் கல்லை குடித்துவிட்டு தூங்கி விட்டானேயானால் மறுநாள் அவன் சுறுசுறுப்பாக வேலைக்கு வருவான். தொழிலாளியின் வாழ்க்கையில் பலம் குன்றி உணர்ச்சியின்றி சோம்பேறி ஆகிவிட்டான். ஏதாவது நாம் கொஞ்சம் கடுமையாக கூறி வேலை செய்யும்படியாக சொன்னால் நான் என்ன மிஷினா, மனிதன் தானே என்று பதில் சொல்லி விடுகிறான். அவ்வளவு தூரம் அவன் பலம் ஒடுங்கிவிட்டது மதுவை விலக்கியதால். ஏண்டா திராவிட தற்குறிஸ், அண்ணன் சீமான் கல்ல பத்தி ஏதாவது சொன்னா அவர் அந்த கடி கடிக்கிறீங்களே. இப்ப ஈவேரா சரித்திர காலத்துக்கு போய் சான்றையெல்லாம் கொண்டு வந்து கல்லுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாரு. ஏன்டா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? என்ன உறவுகளே, ஆச்சரியமா இருக்கா? ராமசாமியா இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கதையை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த திராவிட கூமுட்டைகளை டீல் பண்ணிட்டு வரலாம். ஏன்டா திராவிட கூமுட்டைகளா என்ன யோசிக்கிறீங்க? இதையெல்லாம் ஈவேரா எப்ப பேசினாரு, எங்க பேசினாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. 1963 பிப்ரவரி மாசம் கும்பகோணத்துல நடந்த மது பிரியர்கள் மாநாட்டுல தான் இதையெல்லாம் பேசினாரு. அந்த மாநாட்டுல ஒரு முக்கியமான தீர்மானத்தையும் நிறைவேற்றினார். தீர்மானம் அப்படின்னு சொல்றதை விட இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரச காரி துப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன தீர்மானம் தெரியுமா?
கள்ள தடை செஞ்சதனால தான் செயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விஷத்தன்மை உள்ள சாராயம் பெருகிவிட்டது. அந்த சாராயத்தை குடிச்சதுனால தொழிலாளர்களோட உடல் நலம் ரொம்ப கெட்டு போயிருச்சு அப்படின்னு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் திமுக அரசு டாஸ்மார்க்ல விக்கிற மட்டமான சரக்க பத்தி அன்னைக்கே காரி துப்பி இருக்கிறாரு அவங்களோட தந்தையார் ஈவேரா. அந்த தீர்மானத்தையும் படிக்கிறேன், கேளுங்க. பொதுவாக மது, கள் என்பது இயற்கையாக போதை உடையது அல்ல என்பதையும், உடல் நலம் தரக்கூடியது என்பதையும், உடல் உழைப்பாளர்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது என்பதையும், மது விலக்கு காரணமாகவே உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஊக்கம் இழந்து சோம்பேறிகளும் வலுவற்றவர்களும் ஆனதோடு விஷத்தன்மை பொருந்திய செயற்கை முறை மதுவை அருந்த வேண்டியவர்களாகி தொழிலாளர் உலகம் நாசமடைந்து வருகிறது. இம்மாதிரி அறிவும் யோசனையும் அற்ற மதுவிலக்கால் லட்சியம் நிறைவேறாததோடு அரசாங்கத்தில் நல்லபடியான வரவும் குறைந்து ஒழுக்கக்கேடான சினிமா துறை வளர்ச்சிக்கு அச்செல்வம் பயன்பட்டு மக்கள் ஒழுக்கமும் கெட ஏதுவாகிறது என்பதை இம்மாநாடு அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறது. எங்க அந்த தற்குறி அண்டா செந்தில்வேலு, ஜீவசகாப்தன், அக்கா சுந்தரவல்லி அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஈவேராவை கண்டிக்க சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். யோ பேசு, பேசியா, பேசுடா. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படிங்கிற கதையா அண்ணன் சீமான் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும், அதுல 1000 நொட்ட சொல்ல வேண்டியது, உடனே குத்தம் கண்டுபிடிச்சு அவரை விமர்சிக்க வேண்டியது, கண்டிக்க வேண்டியது, கேவலமா திட்ட வேண்டியது, கேலி கிண்டல் செய்ய வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் இப்ப உங்க ஐயா ராமசாமியும் எங்க அண்ணன் சீமான் என்ன சொன்னாரோ அதையே தான் 70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்க அவரை இதே மாதிரியே கேலி கிண்டல் செய்ய பார்க்கலாம், கண்டிச்சு பேசு பார்க்கலாம். ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம் அப்படிங்கிற கதையா அண்ணன் சீமான் எது செஞ்சாலும் தப்பு, என்ன சொன்னாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. உங்களுக்கு மனப்பிறழ்வு, பைத்தியம் கீத்தியம் ஏதாச்சும் பிடிச்சுக்கிச்சா? ஏன்டா இப்படி வன்மம் முடிச்சு திரியுறீங்க? அடே, இங்க யாரையுமே கல்லு குடிக்க சொல்லி அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ ஊக்கப்படுத்தல. படிக்கிற பசங்களை படிப்பை விட்டுட்டு வந்து பனைமரம் ஏறுங்க அப்படின்னு சொல்லல. போதைக்காக டாஸ்மார்க்ல விக்கிற கண்ட கண்ட சாராயத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறத விட இயற்கையாகவே கிடைக்கிற இந்த கல்லை குடிக்கலாம், போதையும் கிடைக்கும், உடம்பும் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம பனையில இருந்து நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை சந்தைப்படுத்தி அதன் மூலமா நிறைய வருமானத்தை ஈட்டலாம். டாஸ்மார்க்ல சாராயத்தை வித்து சம்பாதிக்கிறத விட பனை பொருட்களை வித்து அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டலாம். அது ரொம்பவே கௌரவமான ஒரு வேலை தான். ஆனா இவனுங்களுக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை அப்படின்னா, மறுபடியும் எல்லாரும் கள்ள குடிக்க ஆரம்பிச்சுட்டா டாஸ்மார்க்கு சாராயம் விற்கிறவனோட வருமானம் குறைஞ்சு போயிருமே. அதாவது இந்த அண்டா செந்தில்வேலு, ஜீவசகாப்தன், இன்னும் பல திராவிட தற்குறிசுக்கு படியளக்கிற எஜமா இருக்கிறாரு தெரியுமா, அவருக்கு மெயின் வருமானமே டாஸ்மார்க்கு சாராயம் விற்கிறது தான். அவருக்கு வருமானம் போயிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு பேட்டா கொடுக்க மாட்டாரு. அதனால தான் இந்த திராவிட தற்குறிஸ் இப்ப குலைச்சுக்கிட்டு கிடக்குது. தெளிவா விளங்குச்சா? அவ்வளவுதான் மக்களே. இப்ப கடைசியா நம்ம அண்ணன் சீமானுக்கு ஐயா ராமசாமியே சப்போர்ட்டா வந்திருக்கிறாரு. உங்களோட கருத்து என்ன? கல்லு இறக்கலாமா கூடாதா? இத பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.